திருவன்னியரசு ஒரு அரசியல் கட்சியாக உங்களுடைய தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. தொடர்ச்சியாக பல்வேறு நிலைகளில் கேட்கும்போதும் வாழ்த்து இருக்குது. அவர் மட்டும் இல்லை, திரு சீமான் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, அதேபோல் திரு ஜி.கே. வாசன் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு, திரு உதயநிதி அவர்கள்ட்ட கேட்டபோது அவரும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஒரு புதிய அரசியல் கட்சி களத்துக்கு வருகிறது. நீங்கள் நீண்ட காலமாக களத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதை அணுகிறீங்க? ஒரு கட்சி அதுக்கான தேவைகள் என்னவா இருக்குது, அவங்க என்ன அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இல்லை, ஒரு ஜனநாயக நாடு. யார் வேணாலும் அரசியல் களத்துக்கு வரலாம், மக்கள் துண்டாற்றலாம். இதுக்கு தான் நம்ம கட்சிக்கு வர்றோம். எந்த படமும் இல்லை, இனிமேல் பட வாய்ப்பு இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற சூழலில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்கு வரல. அவருக்கு இப்போ படம் எப்படி ஒரு மாஸ் ஹீரோவாக இப்பவும் இருக்கிறார். பிஸ்னஸாக அவர் தான் டாப்ல இருக்கார், மாற்று கருத்து இல்லை. நிறையா ரசிகர்கள் இன்னமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, படம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் அப்படி இல்லை. அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு ஏறக்குறைய பட வாய்ப்புகள் முடிஞ்சு போன டைமில் தான் அவர் அரசியலுக்குள்ளே வர்றார். அவர் ரெண்டுக்குமான வித்தியாசம், விஜயகாந்துக்கான வித்தியாசத்தை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஓகே, அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் ஒரு அரசியலுக்கு வர்றாரு அப்படிங்கிறது பெரிய பிஸ்னஸ் எல்லாம் இழந்து இங்கே வர்றாரு. அப்போ இது அவர் ஏதோ மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாரு, அல்லது மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த அரசியல் களத்துக்கு வர்றது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்குறோம். அந்த அடிப்படையில் ஒரு அரசியல் கட்சியாக வர்றது அப்படிங்கிறது வரவேற்கக்கூடியதாக. அவர் எடுக்கிற அந்த உறுதிமொழி, நீங்கள் சொன்ன அந்த மக்களாட்சி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இதில் சொல்லப்பட்டிருக்க அத்தனையிலையும் நீங்கள் உடன்படக்கூடிய ஒரு அம்சம் தான் ஒரு அரசியல். அதுதான் சொல்கிறேன் நான். அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சியும் வேறு அரசியல் கட்சிகள் யாரும் சொல்கிறதில்ல. இங்கே பிறப்பின் அடிப்படையிலே தெலுங்கரா, கன்னடரா, மலையாளியா அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிற சூழலில் இல்லை, இது நாங்கள் பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு அரசியலை கட்டமைக்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசியம் தெலுங்கு தேசியத்துக்கு எதிராகவும் இல்லை கன்னட தேசியத்துக்கு எதிராகவும் கட்டமைச்ச ஒரு வெறுப்பு அரசியல். அது ரொம்ப அதில் ஒரு முக்கியமான புள்ளி கார்த்திகேயன் சொன்னது. நான் அது விவாத பொருளுக்கும் வர சீமான் அவர்களை அல்லது அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களோடு முரண்படக்கூடிய இடத்துல விஜய் வருகிறாருன்னு கார்த்திகேயன் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. வாக்கு அடிப்படையில் பார்த்தாலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 25% தமிழ் மொழியை அல்லது தாய்மொழியாக இல்லாதவங்க இருக்காங்க. அவர்களும் சேர்த்து தான் தமிழர்கள் இன்னைக்கு அப்படின்னும் போது அரசியல் ரீதியாக இந்த கணக்கு அவர் எடுப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் யாரோடு இணைவார், யாரோடு பயணிப்பார் அப்படிங்கிற கேள்விலாம் இருக்குது. நீங்கள் உங்கள் பார்வையில் அந்த இடத்துல அவர் ரொம்ப கிளியராக இருக்காருன்றீங்க, எல்லோருக்குமானவராக தமிழ்நாட்டை பொறுத்தளவுனா தமிழர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு அரசியல் பெரும்பாலும் இங்கே ஏற்புடையதாக இல்லை. சரி, தமிழ் தேசிய அரசியலாக கூட இருந்தால் கூட, தேசிய விடுதலை அது கூட பல ஆண்டுகளாக பேசப்படுது. ஆனால் தேர்தல் அரசியலில் ஏற்புடையதாக வரல அப்படிங்கிறீங்க. அப்படி பல காலம் பேசினா கூட, பல ஆண்டுகளாக முன்னெடுத்தா கூட, ஓகே, அது ஒரு ஃப்ரெஞ்சு குரூப்பாக தான் அது இருக்க முடியுமே, இருக்கிறாங்களே ஒழிய ஒரு இன்க்ளூசிவ் பாலிசாக இல்லை. நீங்கள் நாம் அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் எப்படி மைனாரிட்டிஸ், மொழி சிறுபான்மையினர், இனச்சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர், இவர்களுக்கான பாதுகாப்பை எப்படி அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கிறதோ அதை தமிழ் தேசியம் உறுதிப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம். அதுதான் தேவனைய பாவாணரும் அதை தான் சொல்கிறாரு, பெருஞ்சித்திரனார் அவர்களும் அதை தான் சொல்கிறாங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தெலுங்கு எதிர்ப்பை வச்சு பண்ணுறதில்ல. ஓகே, அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு நான் மற்றவங்களுக்கு எதிராக பேசுகிறது அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவர்கள்ட்ட இல்லை. அவர் ஒரு இணக்கமாக ஒரு அன்பு வழியாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் 8% வரைக்கும் தனித்து வாக்கை பெறக்கூடிய ஒரு களமாகவும் இன்னைக்கு தமிழ்நாடு மாறி இல்லை. அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. 8% நம்ம ஃப்ரிஞ்சு குரூப்னு ஒதுக்க முடியாதுல்ல. அப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு தேசிய கட்சிகள் பெறாத வாக்கு இல்லை. அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்காதுல்ல. ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க செய்ய முடியாது. நீங்கள் ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கும் 1% மாற்றுது. யார் வரக்கூடாது அல்லது யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு கூட வரலாம். இல்லை, நான் இன்னும் கூடுதலாக சொல்கிறேன். சாதி அடிப்படையிலேயே அரசியல் நடத்தி வருவர்கள் கூட அந்த வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்போ அதை நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட முடியுமா? சரி தவறுக்குள்ளேயே நான் போகிறேன். அது தனி விவாதம். ஆனால் இன்னைக்கு வாக்குகளை பெறக்கூடிய இடத்தில் அப்படி இருக்குதுங்கிறது நான் சுட்டி காட்டுறேன். கடைசியாக 8% ஓட்டு இல்லை, வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு உத்தி தான். நீங்கள் அங்கே அந்த களத்தில் தேர்தல் அரசியலுக்கு அதன் அவசியம் இல்லை. அதுதான் அந்த களத்தில், தேர்தல் களத்தில் எப்படி வாக்குகள் பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது
கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. என்னுடைய வழி என்ன வழி, சரி, நான் எந்த வழியில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற அந்த பேரில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி வந்து நீங்கள் தமிழ்நாடு ஒட்டி தான் அது ஆனால் இருக்கும், வெளி மாநிலங்கள் இருந்தால் கூட தமிழ்நாடு ஒட்டி தான் அவங்க வந்து பண்ணுறாங்க. இதில் நான் ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்குறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்திருக்கணும். உடனே இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொடியினுடைய இல்லை கொடியினுடைய விளக்கம் என்னன்னா, கொடி விளக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக. நம்ம ஒரு கொடியை அறிவிச்சிட்டோம்னா கொடி விளக்கம் வந்து சொல்லணும். இப்போ அவங்க கட்சி ஸ்ட்ராட்டஜிங்கிறாரு சவுண்ட் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்கலாம், நான் அதை வந்து நான் மறுக்கலை. ஆனால் அது சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு அதை சொல்லியிருந்தோம்னா இன்னும் ஒரு அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா நீங்கள் உங்கள் இதில் சொல்கிறீங்க, அது இன்னைக்கு சொல்லியிருந்தா சரியா இருக்கும். ஒரு பாலிசி இருக்குல்ல, அதிலே சொல்லிடுவாங்கல்ல அந்த கொடியினுடைய வண்ணம் என்ன சொல்லுது. இப்போ விடுதலை சிறுத்தையில் நாங்கள் வந்து நீலம் வச்சிருக்கீங்க, சிவப்பு சொல்கிறோம். நீலம் வந்து ஒரு சமத்துவத்தை சொல்கிறது, சிவப்புங்கிறது வந்து புரட்சி அந்த அப்படி நம்ம அதை வந்து தான் சொல்கிறோம். நட்சத்திரத்தை வந்து இது ஏன் சொல்கிறோம்னா, இது வந்து ஒரு தலைவருக்கான ஐடியாலஜி, அவர் விசனரியா என்ன இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ நான் யாரும் வந்து நீங்கள் இப்போ இல்லை, நீங்கள் நாளைக்கு மாநாட்டில் சொல்ல தான் போகிறீங்க, அதை சொல்லணும். அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து சொல்லும்போது ஒரு தேக்கம் இருக்குது. அதுதான் ஊடகவியலாளர் கார்த்திகேயன் அதான் சொல்கிறார். அந்த தேக்கமும் தயக்கமும் வந்து எந்த இடத்துல வருது அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ எங்களை போன்றவங்க வந்து இந்த இவர் என்ன முடிவெடுக்க போகிறாரு என்ன அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொல்கிறார், அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் என இந்த கொடிக்கு பின்னால் ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறதுங்கிறாரு. அப்போ ஒரு வரலாற்று குறிப்பு ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கான ஒரு கியூரியாசிட்டியை அது ஒரு வியூகமாக வகுக்கிறாரா, அதுதான் அவங்க. அதுதான் வந்து இது வந்து ஒரு இதில் சொல்கிறது இருக்குல்ல, நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள், அது ஏன் கியூரியாசிட்டியாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. அது கியூரியாசிட்டி இல்லைன்னா அது ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ நீங்கள் இந்த இல்லைன்னா இவ்வளோ பேச மாட்டீங்கல்ல. இல்லை கரெக்டு. நான் அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பார்ட்டி நீங்கள் வந்து இது சினிமா இல்லை, ரைட், நீங்கள் ஒரு ஓப்பனிங் சாங் போட்டு நீங்கள் ஆரம்பித்து அப்படியே கொண்டு போகிறது இல்லை. இது வந்து ரொம்ப அதை நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அவருக்கு ஐடியா கொடுக்குறவங்க எங்களை விட வந்து அதிபுத்திசாலிகளாக இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கொடியை அறிவிக்கும் பொழுது அந்த நீங்கள் வந்து அதுக்கான பின்னணியை சொல்லும் பொழுது கூடுதல் அவருக்கான மதிப்பீடு கிடைக்கும் சொல்கிறோம். அவருக்கான ஒரு மதிப்பீடை தான் நம்ம வந்து சொல்கிறோம், குறைச்சி நாங்கள் பேசுகிறோம். அவருக்கான மதிப்பீடு அப்படிங்கிறது கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது. மன்னிச்சுக்கோங்க, இப்போ எம்ஜிஆர் சார் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வரும்போது உடனே ஒரு சின்னம் வேணும்னு சொல்லும்போது சேவல் சின்னத்தை தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னம் மாற்றினாங்க, ஒரு கொடி மாற்றினாங்க. இது கொடி தான் கேக்குறாங்க. இல்ல கொடி வந்து பின்னாடி நீங்க எடுத்துக்கலாம். கொடியும் அது வந்து நீங்க எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு ஏதோ ஓபன் சின்னமா எது இருக்கோ அத கொடுக்க போறாங்க. இல்ல ரெட்டலை இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் டிஎம்கே ல இருந்தாரு எம்ஜிஆர் ஐயா. ஆமா சார். அதுக்கு அவங்க டிஎம்கே கொடியை எடுத்து நடுவுல வந்து அண்ணா படத்தை மட்டும் தான் போட்டாங்க. அவங்க கொள்கை ரீதியா முரண்படவே இல்ல அங்க திமுகவோடங்க. அங்க கட்சி செயல்பாடுக்கு வந்து கண்டிச்சு தான் அவர் வெளியில வந்தாரு. அது எல்லாமே ஆரம்ப கட்ட நிலை. போக போக நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா நாங்க சூப்பரா ஸ்ட்ராட்டஜியே சரியா தவறாங்கிறது தான் அவர் அனுபவத்துல இருந்து பேசுறாரு. நம்ம அதையும் பேசலாம்.